இப்பொழுது தகவல் தொழில்நுட்பம் என்னும் பாட அலகு தொடர்பாக கற்க உள்ளோம். வணிக முகாமைத்துவத்தில் இந்த அலகு ஏனைய முகாமைத்துவ பகுதிகளை விட முக்கியமான அலகாகும். இன்று வணிகங்களில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. வணிகங்களுக்கு உள்நாட்டு சந்தைகள் மட்டுமன்றி முழு உலகமுமே திறந்து விடப்பட்டுள்ளது. அத்தோடு இன்றைய பொருளாதாரம் அறிவையும் தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கம் பெற்றுள்ளது. வணிக அமைப்பு முறையின் பக்கமாக பார்த்தால் வணிக கட்டமைப்புகளில் பிரதானமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. முன்னர் ஒடுங்கிய வணிக ஒழுங்கமைப்புகள் இருந்தன, அதாவது நெடு ஒழுங்கமைப்பு. உயர்மட்ட முகாமைத்துவத்திலிருந்து கீழ்மட்ட முகாமைத்துவம் வரை சில படிமட்டங்கள் இருந்தன. ஆனால் இன்று வணிகங்களில் பரந்த ஒழுங்கமைப்பு உள்ளது, கிடை ஒழுங்கமைப்பு. இதன் கருத்து உயர்மட்ட முகாமைத்துவத்தில் இருந்து கீழ்மட்ட முகாமைத்துவம் வரை இருந்த படிமட்டங்கள் மிக குறைவடைந்துள்ளன. உயர்மட்ட முகாமையாளர்கள் தமக்கு கீழுள்ள கண்காணிப்பாளர்கள் பலரை என்று மேற்பார்வை செய்யும் ஆற்றல் ஏற்பட்டுள்ளது. பிரதானமாக தகவலில் இருந்த இரத்திரனியல் பயன்பாடு காரணமாக தமது கண்காணிப்பின் கீழ் பல பணியாளர்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முகாமையாளர்களுக்கு ஆற்றல் உருவாகியுள்ளது. இதனால் தகவல் முறை பற்றிய அறிவு முகாமையாளருக்கு அத்தியாவசியமாக உள்ளது. இன்று இன்டர்நெட்டை அடிப்படையாக கொண்ட தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலத்திரனியலின் துணையுடன் தமது வணிக கரிமங்களை நடாத்திச் செல்வதில் முகாமையாளர்கள் அதிக அக்கறை செலுத்துகின்றனர். இதன் காரணமாக வணிகத்தில் செயற்திறனை மேம்படுத்திக் கொள்ள எதிர்பார்க்கின்றார்கள். இக்காரணங்களால் வணிக கல்வியில் தகவல் தொடர்பாடல் முக்கியத்துவம் பெறும் அலகாக மாறியுள்ளது. நான் தகவல் தொடர்பாடல் தொடர்பான கற்றலை ஆரம்பிக்க முன்னர் உயர்தர பரீட்சையில் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாக வந்துள்ள வினாக்களை தர உள்ளேன். வினாக்களுக்கு இப்பொழுது விடையளிப்பது எனது நோக்கமல்ல. மாணவர்கள் இப்பாட அலகை கற்றபின் பார்க்கவிருக்கும் வினாக்களை முன்னால் காட்டுவதே என் நோக்கமாகும். வகுப்பறை கற்றலுக்கும் பரீட்சை வினாப்பத்திரங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பை காட்டுதல் மற்றொரு நோக்கமாகும். தரவு, தகவல், தகவல் முறை என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பினை விளக்குக என்பது ஒரு வினா. அந்த வினாவின் இரண்டாவது பகுதி பயன்படுத்தக்கூடிய தகவலில் இருக்க வேண்டிய நேரான பண்புகள் 4 குறிப்பிடுக. இதனால் மாணவர்கள் தரவு, தகவல் என்பன தொடர்பான தெளிவான அறிவை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் இப்பொழுது தரவு என்பது பற்றியும் தகவல் என்பது பற்றியும் முதலில் விளக்கம் அளிக்கின்றேன். இப்பொழுது நவீன வணிக அமைப்புகள் பரந்த வீச்சுக்குள்ளே வணிக கரிமங்களை ஆற்றுகின்றன. கொள்வனவு செய்தல், விற்பனை செய்தல், ஊழிய முகாமைத்துவம், நுகர்வோர் முகாமைத்துவம், நிதி முகாமைத்துவம் போன்ற பல துறைகளில் செயலாற்ற வேண்டியுள்ளது. வணிகத்தின் இந்த எல்லா துறைகளிலும் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளில் அக்கறை கொள்ள நேரிடுகிறது. நாம் இங்கு தரவு என குறிப்பிடுவது குறித்த நிகழ்வு தொடர்பாக சேகரிக்கப்படும் அடிப்படையான விடயங்களும் கணியங்களும் ஆகும். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் அடிப்படையான விடயத்தையே தரவு என்போம். அந்த விடயம் சில வேளைகளில் நிதி வடிவானதாக இருக்க முடியும், அல்லது நிதி வடிவற்றதாக இருக்க முடியும். நாம் சிறப்பு சந்தை ஒன்றில் பொருளொன்றை கொள்வன செய்து பார்த்தால் அந்த பொருளில் பல விவரங்கள், குறிகள் இருப்பதை காண முடியும். அந்த பொருளின் விலை, அந்த பொருளின் அளவு, அந்த பொருளின் நிறம், உள்ளடங்கியவை, பொருளுக்குரிய இலக்கம், உற்பத்தி செய்த திகதி, பாவனை காலம் முடிவுறும் திகதி என்பன குறிப்பிடப்பட்டிருக்கும். அவற்றையெல்லாம் நாம் தரவுகள் என்போம். முகாமையாளர்கள் தீர்மானம் மேற்கொள்வதற்கு இத்தரவுகளை ஒரேடியாக பயன்படுத்த முடியாது. முன்கூட்டியே ஏதாவது ஒரு ஒழுங்குமுறையில் முகாமையாளர் தீர்மானம் மேற்கொள்ளத்தக்க முறையில் தரவுகளை தயார் செய்தல் வேண்டும். அவ்வாறு தயாரிக்கப்பட்ட தரவை நாம் தகவல் என்போம். இறுதியாக கையாளலுக்கு ஏற்ற முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவாறு
பயன்படுத்தக்கூடியவாறு தயார் செய்யப்பட்ட தரவு தகவல் என வரவிலக்கணம் செய்யலாம். 51, 77, 58, 62, 64, 70 என்னும் கணியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை எம்மால் என்ன என கூற முடியாது. அவை என்ன சந்தர்ப்பத்தில் எடுத்த கணியங்கள் என கூறினால் அதற்கு பொருள் கிடைக்கும். ஒரு பரீட்சையில் 6 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் அவை என குறிப்பிட்டால் அதற்கு பொருள் கிடைக்கும். ஆனாலும் அவை மூலத்தரவுகளாகும். மூலத்தரவுகளுக்கு சந்தர்ப்பம் குறிப்பிட்ட போது அவை பொருளுடைய தரவுகளாகின்றன. ஆனால் அத்தரவுகளை தயாரிப்பு நிலைக்கு உட்படுத்திய போது அது தீர்மானம் மேற்கொள்ள தகுந்ததாகிறது. இந்த மூலத்தரவுகளை பயன்படுத்தி மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் சராசரி 67 என கணித்துக் கொண்டால் அதிலிருந்து சில தகவல்களை வெளிப்படுத்த முடியும். பெரும்பாலான மாணவர்கள் சராசரி புள்ளிக்கு குறைவான புள்ளிகளே பெற்றுள்ளனர். பெறுபேறு திருப்திகரமானதாக இல்லை என்பது போன்ற தீர்மானத்துக்கு வர தரவு தயாரிப்பில் கிடைக்கும் தகவல்கள் உதவியாக அமைகின்றன. மூலத்தரவுகளை தயாரிப்புக்கு உட்படுத்திய பின்னர் புறப்படுகின்றவை தகவல்களாகும். மூலத்தரவுகள் வெறும் கணியங்களையே காட்டும். அந்த தரவுகள் சந்தர்ப்பத்துடன் தொடர்படுத்தப்பட்ட போது அதற்கு பொருள் கிடைக்கும். தரவுகள் தயாரிப்புக்கு உட்படுத்தப்பட்ட போது அதன் உதவியுடன் தகவல்களை பெற முடிகிறது. இங்கு மாணவர்களின் பெறுபேறு நல்லதா என்பது போன்ற தீர்ப்பு கூற முடியும். தரவை சந்தர்ப்பத்துடன் இணைத்து தயாரிப்புக்கு உட்படுத்திய போது அது தகவல்களை அளிக்கும். தரவு எவ்வாறு தகவலாகிறது என்பது திரையில் காட்டப்பட்டுள்ளது. தரவு தயாரிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது. டேட்டா ப்ராசஸிங் தகவல் இன்ஃபர்மேஷன் ஆகிறது. உதாரணமாக கடந்த 3 மாத விற்பனை அளவுகள் தரவுகள் ஆகும். அவற்றை கொண்டு கடந்த 3 மாதங்களில் விற்பனை அதிகரிப்பு 20% என குறிப்பிடுவது தகவலாகும். அதற்கு 3 மாத விற்பனைகளும் ஒப்பிடப்பட்டு அதிகரிப்பு கணிக்கப்படுதல் தரவு தயாரிப்பாகும். ஆகவே தரவுகளை குறிப்பிட்ட முறையில் தயாரித்த போது அது தகவலாக முடியும். இனிமேல் மாணவர்கள் நல்ல தகவல்களில் இருக்க வேண்டிய பண்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல தகவல்கள் பொருத்தமானது, சரியானது, பூரணமானது, நம்பகமானது, தேவையான போது கிடைப்பது, போதிய விளக்கமுடையது, குறைவான செலவில் பெறக்கூடியது, காலத்துக்கு பொருத்தமானது, ஆராய்கின்றவர் புரிந்து கொள்ளக்கூடியது என்பது போன்ற பண்புகள் நல்ல தகவலின் பண்புகளாகும். இனி நாம் தகவல் முறை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தரவு தயாரித்தல், தகவல் என்பவற்றுக்கிடையில் எப்போதும் தொடர்பு உண்டு என பார்த்தோம். தரவுகள் வணிகச் சூழலில் உள்ளவை. அகச்சூழலில் இருந்து புறப்பட்டதாக இருக்க முடியும் அல்லது புறச்சூழலில் இருந்து புறப்பட்டதாக இருக்க முடியும். தரவுகளை சேகரித்தல், அத்தரவுகளை தயாரித்தல், சேகரித்த தரவுகளை களஞ்சியப்படுத்தல், தயாரித்த தகவல்களை பரிமாறுதல் ஆகிய செயற்பாடுகளுக்குரிய உபகரணங்களின் சேர்க்கை தகவல் முறையாகும். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். தகவல் முறையின் அம்சங்களை பின்வருமாறு சுருக்கமாக காட்ட முடியும். உள்ளீடு, தரவு தயாரிப்பு, வெளியீடு. தகவல் தயாரிப்புக்கு தரவு அவசியமாகும். தரவுகள் நிறுவனத்துக்குள்ளும் நிறுவனத்துக்கு வெளியிலும் உள்ளன. கொள்வனவு விற்பனை அறிக்கை தயாரித்தல், ஊழியர் சம்பளப்பட்டியல் தயாரித்தல் போன்ற கருமங்கள் பிரதானமாக வணிகத்துக்குள்ளேயே நடைபெறுகின்றன. இவற்றுக்கு மேலதிகமாக வணிகம் வெளித்தரப்பினரிடமும் தொடர்பு கொண்டிருப்பதால் வெளித்தரப்பில் இருந்து தரவுகளை பெற முடியும். உதாரணம், வாடிக்கையாளர், வழங்குனர், வங்கியாளர், காப்புறுதி நிறுவனங்கள், தரகர்கள் ஆகிய வெளித்தரப்பினரிடமிருந்து வணிகத்துக்குரிய தரவுகள் பெறப்படுகின்றன. நிறுவனத்துக்கு உள்ளே பெற்ற தரவுகளையும் நிறுவனத்துக்கு புறத்தே இருந்து பெற்ற தரவுகளையும் எமக்கு தீர்மானம் மேற்கொள்ளத்தக்கவாறு தயாரித்து தகவல்களாக்குதல் வேண்டும். தரவு தயாரிப்பின் மூலம் பெறப்பட்ட தகவல்களை தீர்மானம் மேற்கொள்வதற்காக முகாமையாளர்களுக்கு அறிக்கைகளாக அவற்றை வழங்குதல் வேண்டும். தகவல் அறிக்கைகளை வெளியீடு என குறிப்பிடலாம்.
அகத்தே இருந்தும் புறத்தே இருந்தும் தகவல்களை ஒன்று சேர்த்தல், ஒன்று சேர்த்த தரவுகளை தயாரித்து தகவல்கள் ஆக்குதல், தயாரித்த தகவல்களை முகாமையாளர்களின் தீர்மானம் மேற்கொள்ளலுக்காக அறிக்கைகளாக வழங்குதல் என்பன தகவல் முறையின் கர்மங்களாகும். உயர்தர மாணவர்களிடம் முன்னரும் தகவல் முறையின் கர்மங்கள் எவை என பரீட்சைகளில் வேறாக கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு விடையளிக்க தெரிந்திருக்க வேண்டும். உள்ளீடு, தயாரிப்பு, வெளியீடு, களஞ்சியப்படுத்தல், பின்னூட்டல் என்பன அக்கர்மங்களாகும். நிறுவனத்துக்கு உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் தரவுகளை திரட்டுதல் உள்ளீடு எனப்படும். திரட்டப்பட்ட தரவுகளை தயாரித்து தீர்மானம் மேற்கொள்ள தகுந்த முறையில் தயாரித்தல் தரவு தயாரித்தல் எனப்படும். உதாரணமாக, விற்பனை தொடர்பான தரவுகளை திரட்டிய பின்னர் விற்பனை முகாமையாளரின் தீர்மானம் மேற்கொள்ள தகுந்த முறையில் அறிக்கைகளாக்குதல் தரவு தயாரித்தல் எனப்படும். தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளை புரிந்து கொள்ளத்தக்க தகவல்களாக முகாமையாளர்களுக்கு அளித்தல் வெளியீடு எனப்படும். சேகரித்த தரவுகள் எல்லாவற்றையும் தகவல்களாக தயாரிப்பதில்லை. தேவைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ப உரிய தரவுகள் பிரிக்கப்பட்டு தரவு தயாரிக்கப்பட்டு தகவல்கள் ஆக்கப்படும். ஆனாலும் தரவுகளை நிறுவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அக்கர்மம் களஞ்சியப்படுத்தல் எனப்படும். வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பின்னூட்டல் எனப்படும். இந்த 5 கர்மங்களுமே தகவல் முறையின் பிரதான கர்மங்களாகும். தகவல் முறை என்னும் போது பெரும்பாலும் கணனி முறையையே எண்ணத் தோன்றும். ஆனால் தகவல் முறை என்பது அதனிலும் பரந்த பொருளுடையதாகும். தகவல் முறை பரந்த அடிப்படையில் வகைப்படுத்தப்படலாம். முதலில் ஒழுங்கமைந்த தகவல் முறை, ஒழுங்கமையாத தகவல் முறை என்பன பற்றி இப்பொழுது பார்ப்போம். முன்னரே தீர்மானித்துக் கொண்ட அளவீடுகளின் அடிப்படையில் தரவுகளை சேகரித்தல் அல்லது தரவு உள்ளீடு செய்யப்படுதல், பின்னர் தரவு தயாரிக்கப்படுதல், அதன் பின்னர் தகவல் வெளியீடு அல்லது தகவல் வழங்குதல் ஆகிய செயற்பாடுகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவையாக இருந்தால் அந்த முறை ஒழுங்குமுறையில் அமைந்த தகவல் முறையாகும். உதாரணமாக, விற்பனை தகவல் முறையை குறிப்பிடலாம். அந்த விற்பனை தகவல் முறையில் எல்லா மாதங்களிலும் விற்பனை மேம்படுத்தல் அறிக்கையிடப்படும் எனில் இது தொடர்பில் முன்னரே இந்த முறையில் தான் விற்பனை மேம்பாடு கணிப்பது என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு முன்னரே தீர்மானித்த அளவீட்டின் அடிப்படையில் விற்பனை அதிகரிப்பின் அளவு கணிக்கப்படுமானால் அந்த செயல்முறை ஒழுங்கு முறையில் அமைந்த தகவல் முறை எனப்படும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நாம் எதிர்பாராத வேளைகளில் நிகழ்ந்துள்ள விடயங்களின் அடிப்படையில் நமக்கு தகவல்கள் அவசியமாகலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒழுங்கு முறையில் அமையாத தகவல் முறையை பயன்படுத்த நேரிடும். ஒழுங்கு முறையில் அமையாத தகவல் முறையின் பண்பு என்னவெனில், தகவல் தயாரிப்புக்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒழுங்கு முறைகள் இல்லை. தரவு உள்ளீடு, தரவு தயாரிப்பு, தரவு வெளியீடு என்பன சந்தர்ப்பத்துக்கு ஏற்பவும் ஆளுக்காலும் வேறுபடும். அந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட முறையின் அடிப்படையிலேயே வெளியீடு அமையும். அதற்கமையவே தீர்மானம் மேற்கொள்ளப்படும். மேல்மட்ட முகாமையாளர்கள் இவ்வாறு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற தகவல் முறையை பயன்படுத்தி தீர்மானம் மேற்கொள்வார்கள். மற்றொரு விதமாக தகவல் முறையை மூடிய தகவல் முறை, திறந்த தகவல் முறை என வகைப்படுத்தப்படும். கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் நிறுவனத்துக்குள்ளே இடம்பெறலாம், நிறுவனத்துக்கு வெளியேயும் இடம்பெறலாம். நிறுவனத்துக்கு உள்ளே பெறப்பட்ட தரவுகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு தரவு தயாரிக்கப்பட்டு வெளியீடு பெறப்படுமானால் அது மூடிய தகவல் முறையாகும். உதாரணமாக, எல்லா மாதத்திலும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குதலுக்கான தகவல் தயாரிக்கப்படுகிறது. சம்பளம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தரவுகள் கட்டாயமாக நிறுவனத்துக்குள் மட்டும் நிகழ்ந்த தரவுகள் ஆகும். ஆகவே சம்பளம் தயாரிப்புக்கான தகவல் முறை மூடிய தகவல் முறையாகும். ஆனால் புறத்தில் இருந்தும் தரவுகளை பெற்று தரவு தயாரித்து தகவலாக்கப்படுமானால் அது திறந்த தகவல் முறையாகும். உதாரணமாக, கணக்கிட்டு தகவல் முறையை குறிப்பிடலாம். இதற்கு மின்சார சபையிலிருந்து மின்பட்டியல் பெறப்படுகிறது. நீர்வளங்கள் சபையிலிருந்து நீர்வளங்கள் பட்டியல் பெறப்படுகிறது. இந்த பட்டியல்கள் மூல ஆவணங்களாக கொள்ளப்படுகின்றன. இந்த பட்டியல்கள்
வெளியிலிருந்து புறப்படும் தரவுகளாகும். கணக்கீட்டு தகவல் முறை எப்போதும் திறந்த தகவல் முறையாகும். இன்னும் ஒரு விதமாக தகவல் முறை வகைப்படுத்தப்படும். கணனிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறை, கணனி உதவி தகவல் முறை, கைமூல தகவல் முறை என்பன அந்த தகவல் முறைகள் ஆகும். உள்ளீடு அல்லது தரவு சேகரித்தல், தரவு தயாரித்தல், வெளியீடு அல்லது தகவல் வழங்கல் முழுமையாக கணனிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறை கணனிமய தகவல் முறை எனப்படும். உதாரணமாக தன்னியக்க டெய்லர் இயந்திர செயற்பாட்டை குறிப்பிடலாம். இந்த முறையில் தரவு தயாரிப்பதற்கு ஒரு வகையிலும் மனித தலையீடு இடம்பெறுவதில்லை. முழுமையாக கணனி செயற்பாடே இடம்பெறும். டெல்லர் அட்டை இல்லாத போது நாம் பணம் பெற வேண்டுமானால் வங்கி எண்ணப்பிடத்திற்கு செல்ல வேண்டும். எண்ணப்பிடத்தில் பணம் பெறுதலுக்கான தகவல் முறை கணனி உதவி தகவல் முறையாகும். இந்த முறையில் தகவல் தயாரிப்புக்கு கட்டாயமாக மனித வலு அவசியமாகும். எண்ணப்பிடத்தில் ஒரு மனிதர் இருக்க வேண்டும். அந்த நபர் கணனியை உதவியாக கொண்டு கொடுக்கல் வாங்கலை தயாரிப்பார். இந்த முறையிலும் சில தரவு தயாரிப்பு முழுமையாக கணனியால் ஆற்றப்படும். சில தரவு தயாரிப்புகள் மனிதரால் ஆற்றப்படும். இந்த தகவல் முறை கணனி உதவி தகவல் முறை எனப்படும். உதாரணமாக வங்கியில் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல்களை குறிப்பிடலாம். இவை தவிர கைமூல தகவல் முறை உள்ளது. கணனி மென்பாகமோ கணனி வன்பாகமோ பயன்படுத்தப்படாது தரவு சேகரிப்பது, தரவு தயாரிப்பது, தகவல் வழங்குவது போன்ற எல்லா செயற்பாடுகளும் மனித கைகளால் ஆற்றப்படுமானால் அந்த தகவல் முறை கைமூல தகவல் முறை எனப்படும். பாரம்பரிய கணக்கீட்டு தகவல் முறை கைமூல தகவல் முறையாகும். கணனிமய தகவல் முறையின் அனுகூலங்களை இப்பொழுது பார்ப்போம். கைமூல தகவல் முறையுடன் ஒப்பிடும்போது கணனிமய தகவல் முறையில் பின்வரும் அனுகூலங்களை நாம் எடுத்துக்காட்ட முடியும். பிரதானமான அனுகூலம் விரைவும் பிழையற்ற தன்மையும் ஆகும். கணனியை பயன்படுத்தும் போதும் விரைவாக செய்ய முடியும். அச்செயற்பாடுகளில் திருத்தமான தன்மை அதிகமாகும். தனியார் செல்வாக்கின்மை அதற்கான காரணமாகும். கணனி உதவி தகவல் முறையில் எவர் குறித்த முறையில் தரவை தயாரித்தாலும் ஒரே வெளியீடே வரும். இதனால் கணனிமய தரவு தயாரிப்பின் வெளியீடு நிலையானதாகும். ஆளுக்கால் வேறுபடுவதில்லை. கணனிமயப்படுத்தப்பட்ட வெளியீட்டை வெவ்வேறு கோணங்களில் பகுப்பாய்வு செய்ய முடியும். உதாரணமாக விற்பனை தரவுகளை மாதாந்த அறிக்கைகளாக தயாரிக்க முடியும், அரை வருட அறிக்கைகளாக தயாரிக்க முடியும், ஒரு வருடத்துக்கான அறிக்கையாக தயாரிக்க முடியும். தனியால் செல்வாக்கின்மை மற்றொரு அனுகூலமாகும். இதனால் திருத்தமான தன்மை கூடுதலாக இருக்கும். தரவு தயாரித்தவரை மாற்றினாலும் தீர்மானம் மேற்கொள்ளலுக்கான வெளியீட்டில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்பட மாட்டாது. ஆகவே கணனி உதவி தகவல் முறையால் விரைவாக, திருத்தமாக, நிலையான, தனிநபர் செல்வாக்கற்ற, ஒவ்வொரு கோணங்களில் பகுப்பாய்வு செய்யக்கூடிய வெளியீடுகளை பெற முடியும். இனி நாம் தகவல் முறையின் பாகங்களை என பார்ப்போம். உயர்தர வகுப்புக்கான கடந்த கால வினாப்பத்திரங்களில் தகவல் முறையின் பாகங்கள் வினவப்பட்டுள்ளன. வன்பாகம், மென்பாகம், உயிர்ப்பாகம், தரவு, செயல்முறை என்பன தகவல் முறையின் பாகங்களாகும். கணனியுடன் பொருத்தப்படும் பகுதியத்தன்மை கொண்ட பாகங்கள் வன்பாகம் எனப்படும். உதாரணமாக கீபோர்ட், மவுஸ், காட்சிப்படுத்தும் மானிட்டர், பிரதியெடுக்கும் பிரிண்டர், பிரதி பண்ணும் ஸ்கானர், களஞ்சியப்படுத்தும் பென்டிரைவ், தொடர்பாளர்களுக்கு பயன்படுத்தும் ஸ்பீக்கர், மைக், கேமரா போன்ற யாவும் வன்பாகம் என்பதில் அடங்கும். கணனியால் செய்யக்கூடிய வேலைகளை இலகுவாக்குவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள செயல் திட்டங்கள் கணனி மென்பாகம் எனப்படும். சொல் தயாரிப்புக்கு, படம் வரைதலுக்கு, கணியங்களை கூட்ட, கழிக்க, கணியம் தொடர்பான கர்மங்களை செய்ய, கணக்கறிக்கைகளை தயாரிக்க போன்ற வேலைகளுக்கான வேலை திட்டங்கள், வைரஸ் பாதுகாப்புக்கான செயற்திட்டம் என்பன மென்பாகங்கள் எனப்படும். கணனி வன்பாகமும் கணனி மென்பாகம் இருந்தால் மட்டும் கணனியின் மூலமாக வேலைகளை செய்ய முடியாது. அந்த ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யும் ஆற்றல் கொண்ட மனித இயக்கம் அவசியமாகும். தகவல் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய எல்லா மனித செயற்பாடுகளும் உயிர்ப்பாகம் எனப்படும். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளில் இருந்து கிடைக்கும் விடயங்களும் கணியங்களும் தரவுகளாகும். கணனிகளின் செயற்பாடுகளுக்கு தரவுகள் உள்ளீடாக அமைய வேண்டும். தகவல் முறையையும்
கணினி செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் உடன்பாடுகளும் சட்டங்களும் விதிகளும் கொள்கைகளும் கணினி செயற்பாடுகள் தொடர்பான பாதுகாப்பு ஒழுக்க நெறி என்பன யாவும் செயல்முறைகளாகும். எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்து நோக்கினாலும் அவற்றினை கட்டுப்படுத்தும் ஒழுங்குபடுத்தும் உடன்பாடுகளும் சட்டங்களும் விதிகளும் கொள்கைகளும் அறநெறிகளும் உள்ளன. அதேபோல தகவல் முறையிலும் கட்டுப்படுத்தும் உடன்பாடுகளும் சட்டங்களும் விதிகளும் கொள்கைகளும் செயற்பாடுகள் தொடர்பான பாதுகாப்பு ஒழுக்க நெறிகள் யாவும் உள்ளடங்கும். அவை செயல்முறை என குறிப்பிடப்படும். நிறுவனங்களில் வெவ்வேறு தகவல் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த பயன்பாட்டின் அடிப்படையில் தகவல் முறைகளை 3 வகைப்படுத்த முடியும். முதலாவதாக, பயன்படுத்தும் முகாமைத்துவ மட்டத்தின்படி தகவல் முறையை வகைப்படுத்தலாம். இரண்டாவதாக, பயன்பாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். மூன்றாவதாக, முகாமைத்துறை அடிப்படையில் வகைப்படுத்தலாம். முகாமைத்துவ மட்டத்தின்படி பயன்படுத்தப்படும் தொடர்பாடல் முறைகளை இப்பொழுது பார்ப்போம். பெரிய நிறுவனங்களில் அதிக முகாமையாளர் இருக்க முடியும். அவ்வாறு பல முகாமையாளர்கள் இருந்தபோதும் அவர்கள் ஒவ்வொருவரும் தீர்மானம் மேற்கொள்ளும் வீச்சு வெவ்வேறானதாக இருக்கும். தீர்மானம் மேற்கொள்ளும் வீச்சின் அடிப்படையில் முகாமையாளர்களை உயர்மட்ட முகாமையாளர் சீனியர் மேனேஜர்ஸ், மத்திய மட்ட முகாமையாளர்கள் மிடில் மேனேஜர்ஸ், அறிவுத்துறை பணியாளர், அடுத்தது செயல்மட்ட முகாமையாளர்கள். எந்த ஒரு நிறுவனத்திலும் உயர் முகாமையாளர்கள் மிக குறைவான அளவிலே இருப்பார்கள். ஆனால் இறுதி மட்டத்தில் உள்ள செயல்மட்ட முகாமையாளர் மிக அதிகமான அளவில் காணப்படுவர். எந்த ஒரு வணிகத்திலும் முகாமையாளர் கட்டமைப்பு பிரமிட் வடிவமாக அமையும். தீர்மானம் மேற்கொள்ளும் வீச்சை நோக்கினால் அதிகமான அளவு உயர்மட்ட முகாமையாளர்களுக்குரியதாகும். அவர்கள்தான் வணிகம் தொடர்பான முழுமையான தீர்மானம் மேற்கொள்வார்கள். அடுத்தது நடுமட்ட முகாமையாளர், அடுத்தது அறிவுத்தரவு பணியாளர், அதற்கு அடுத்தது செயற்பாட்டு முகாமையாளர்கள். தகவல்களின் தேவையை நோக்கினால் உயர்மட்ட முகாமையாளர்களுக்கு முழுமையான வணிகம் தொடர்பில் நீண்டகால தீர்மானம் மேற்கொள்ளலுக்கு அவசியமான தகவல்கள் தேவையாகும். உயர்மட்ட முகாமையாளர்கள் எப்பொழுதும் நீண்டகால தீர்மானம் தொடர்பாகவே தீர்மானம் மேற்கொள்வார்கள். ஆகையால் அவர்களுக்கு கைத்தொழிலின் நீண்டகால போக்கு அவசியமாகும். தம்முடைய நிறுவனம் மட்டுமன்றி கைத்தொழில் உள்ள முழு நிறுவனங்கள் தொடர்பிலும் போக்குகள் என்ன, அப்போக்குகள் தமது வணிகத்தை எவ்வாறு பாதிக்கும், தமது வணிகத்தின் நீண்டகால போக்கு என்ன என்பது போன்ற நீண்டகால தீர்மானம் மேற்கொள்ள அவசியமான தகவல்கள் மேல்மட்ட முகாமையாளர்களுக்கு அவசியமாகும். மேல்மட்ட முகாமையாளர்களுக்கு தகவல் முறை உபாய தகவல் முறை எனப்படும். உபாய தகவல் முறையை உயர்மட்ட முகாமையாளர்களே பயன்படுத்துவர். மத்திய மட்ட முகாமையாளர்களுக்குரிய தகவல் முறை முகாமை தகவல் முறை என குறிப்பிடப்படும். வணிகத்தில் கிளைகள் இருக்குமானால் அந்த கிளையை முகாமை செய்கின்றவர்களையே மத்திய மட்ட முகாமையாளர் என்போம். அவர்களுக்கான தகவல் முறை முகாமை தகவல் முறையாகும். மத்திய மட்ட முகாமையாளர்களுக்கு அவசியமான நிர்வாக கருமங்கள், கண்காணிப்பு, கட்டுப்பாடு போன்றவற்றுக்கு அவசியமான தகவல் முறை முகாமை தகவல் முறையாகும். மூன்றாவதாக, தகவல் முறை அறிவு தரவு மட்ட தகவல் முறை எனப்படும். அறிவு பணியாளர்களுக்கு அவசியமான தகவல் முறை அறிவு மட்ட தகவல் முறையாகும். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் பொருள் சேவைகளை திட்டமிடல், பொருட்கள் சேவைகளை உருவாக்குதல் அறிவு பணியாளர்களுடைய வேலைகளாகும். இவர்கள் டிசைனர்ஸ் என குறிப்பிடப்படலாம். அத்தகைய அறிவு பணியாளருக்கு தேவையான வசதிகள் அளிக்கப்பட்டிருக்கும். கணக்கு வைப்பாளர்கள், புத்தக கட்டுனர் போன்றோர் தரவு பணியாளர்கள் ஆவர். முகாமையில் ஆக கடைசி மட்டம் செயற்பாட்டு முகாமை மட்டம் எனப்படும். நிறுவனத்தில் புறச்சூழலுடன் தொடர்புடைய கருமங்களை ஆற்றும் முகாமை மட்டம் செயற்பாட்டு மட்டமாகும். உதாரணமாக, ஒரு சிறப்பு சந்தையில் பொருள் விற்பனை பிரிவும் அதில் பார்கோட் வாசிக்கும் பிரிவும் கணிய பதிவு முறையும் இருக்க முடியும். அவ்வாறான விற்பனை கொள்வனவு தொடர்பான மற்ற பணியாளர்களுக்கு தேவையான தகவல் முறை செயற்பாட்டு மட்ட தகவல் முறை எனப்படும். உதாரணமாக, விற்பனை என்னும் செயற்பாட்டுக்குரிய தகவல் முறை செயற்பாட்டு மட்ட தகவல் முறையாகும். கடைசி மட்ட முகாமையாளருக்கான தகவல் முறை வழங்கும் தகவல் முறை செயற்பாட்டு மட்ட தகவல் முறையாகும். தகவல் முறையை பயன்பாட்டு அடிப்படையிலும் வகைப்படுத்த முடியும். கொடுக்கல் வாங்கல் தயாரிப்பு முறை டிபிஎஸ், அறிவு பணி முறை கேடபிள்யூஎஸ், காரியாலய தனியக்க முறை ஓஏஎஸ்,
முகாமை தகவல் முறை MIS, நிர்மாண உதவி முறை DSS, கட்டளை உதவி முறை ESS என பயன்பாட்டின் அடிப்படையில் தகவல் முறை பயன்படுத்தப்படும். கொடுக்கல் வாங்கல் தயாரிப்பு தகவல் முறை என்பது இறுதி மட்ட முகாமையாளர்கள் அந்த மட்டத்தில் நாளாந்த நடைபெறும் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை தரவுகளை தகவல்களாக்கி பயன்படுத்தும் முகாமையாளர்களுக்குரிய தகவல் முறையாகும். உதாரணமாக விமானச்சீட்டு ஒதுக்கும் தகவல் முறை, மாதாந்த சம்பள பட்டியல் தயாரிப்பு தகவல் முறை என்பவற்றை குறிப்பிடலாம். அடுத்தது அறிவு மட்டத்தில் உள்ள பணியாளர்களின் வடிவமைப்பு தயாரிப்பு என்பவற்றுக்கு அவசியமான வசதிகளை அளிக்கும் தகவல் முறையாகும். இது அறிவு பணி தகவல் முறையாகும். உதாரணமாக CAD, CAT, CAM, CAM, 3D பிரிண்டிங் என்பவற்றை குறிப்பிடலாம். CAD என்பது கணனி உதவி வடிவமைப்பாகும். CAM என்பது கணனி உதவி ஆக்கம் அல்லது கணனி உதவி உற்பத்தியாகும். 3D பிரிண்டிங் என்பது இப்போது பயன்படுத்தப்படும் புதிய பிரதி எடுக்கும் முறையாகும். செயற்பாட்டு தகவல் முறை என்பதில் நாம் கணனி உதவி தகவல் முறை, கணனி உதவி உற்பத்தி தகவல் முறை என்பனவும் அடங்கும். அறிவு மட்டத்தில் உள்ள பணியாளர் இந்த தகவல் முறையை பயன்படுத்துவர். செயற்பாட்டு தகவல் முறையும் அறிவு பணியாளர் தகவல் முறையுடன் தொடர்புடையதாகும். செயற்பாட்டு மட்ட தகவல் முறையும் அறிவு பணியாளர் தகவல் முறையுடன் தொடர்புடையதாகும். அடுத்த தகவல் முறை காரியாலய தன்னியக்க தகவல் முறையாகும். இதுவும் அறிவு மட்டத்திலேயே பயன்படுத்தப்படும் தகவல் முறையாகும். காரியாலய தன்னியக்க தகவல் முறையில் தரவுகளும் தகவல்களும் இரத்தினியல் முறையில் பிரதிபலிக்கப்படும். அதே விதமாக தொடர்பாடப்படும். இதற்கான வசதி வழங்கப்படும் சொல் தயாரிப்பு காரியாலய தன்னியக்க தகவல் முறைக்குரியதாகும். காரியாலய தன்னியக்க தகவல் முறை அறிவு மட்டத்திலேயே பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது முகாமை தகவல் முறையாகும். முகாமை மட்டத்தில் உள்ளவர்கள் திட்டமிடல், கட்டுப்படுத்தல், தொடர்பாடல், தீர்மானம் மேற்கொள்வதற்கு பொழிப்பு அறிக்கைகள் அவசியமாகும். பொழிப்பு அறிக்கைகளுக்கு இந்த முகாமை தகவல் முறை உதவியாக அமைகிறது. அவர்கள் தகவல்களை பயன்படுத்தி உயர்மட்ட முகாமைக்கு அவசியமான அறிக்கைகளை சுருக்கமாக பொழிப்பாக தயார் செய்து வழங்குவார்கள். அடுத்தது தீர்மான உதவி தகவல் முறையாகும். இதுவும் முகாமை மட்டத்தில் பயன்படுத்தப்படும் தகவல் முறையாகும். முன்னரே உருவாக்கப்பட்ட ஒழுங்குமுறையில் தயாரிக்கப்படும் தகவலாகவும் இருக்க முடியும், அல்லது அதே சமயத்தில் தயாரிக்கப்பட்ட தகவலாகவும் இருக்க முடியும். குறிப்பிட்ட உற்பத்தி பகுதியை மூடுவதா இல்லையா என்னும் தீர்மானத்தை எடுப்பதற்குரிய தகவலை உதாரணமாக குறிப்பிடலாம். இது முன்னரே தயார் செய்து கொண்ட தகவல் தயாரிப்பு முறையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அல்ல. அந்த நாட்களில் உள்ள சூழ்நிலையின் அடிப்படையில் அமைப்பின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள இருவகை சூழல்களும் தொடர்புடைய விடயங்கள் சேகரிக்கப்பட்டு தகவல் ஆக்கப்பட்டு எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். இந்த தீர்மான உதவி தகவல் முறை பயன்படுத்தப்படும் முறை கீழ்மட்ட முகாமை மட்டங்களில் முன்னரே தயாரிக்கப்பட்ட தகவல் முறை பயன்படுத்தப்படும். ஆனால் மேலே உள்ள முகாமை மட்டங்களுக்கு செல்ல செல்ல எதிர்பாராத நிகழ்வுகள் தொடர்பாக சந்தர்ப்பத்துக்கேற்ற தீர்மான உதவி தகவல் முறை பயன்படுத்தப்படுகிறது. கட்டமைப்பு தீர்மான தகவல் முறை பெரும்பாலும் கீழ்மட்ட முகாமையிலேயே பயன்படுத்தப்படும். கட்டமைப்பு தீர்மான தகவல் முறை என்பது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட தகவல் முறையாகும். கீழ்மட்ட முகாமையாளர்கள் பயன்படுத்தும் தகவல் முறையை பெரும்பாலும் அகச்சூழல் காரணிகளிலிருந்து பெறப்படும் தரவுகளை பயன்படுத்தும் தகவல் முறையாக அமையும். பகுதி கட்டமைப்பு தீர்மான உதவி தகவல் முறை மேல்மட்ட முகாமையாளர்களால் பயன்படுத்தப்படும். மேல்மட்டத்துக்கு செல்ல செல்ல புறச்சூழல் காரணிகளிலிருந்தும் தரவுகள் பெறப்பட்டு தீர்மான உதவி தகவல் முறை பயன்படுத்தப்படும். அடுத்தது கட்டளை உதவி தகவல் முறையாகும். மேல்மட்ட முகாமைத்துவத்தில் உபாய தகவல் முறை பயன்படுத்தப்படும். கட்டமைப்பட்ட தீர்மானம் மேற்கொள்ளவே கட்டளை உதவி தகவல் முறை பயன்படுத்தப்படும். எதிர்காலத்தில் மேலும் கிளைகளை துரத்தல் தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ள கட்டளை உதவி தகவல் முறை பயன்படுத்தப்படும். இத்தகவல் முறையில் புறச்சூழல் காரணிகளிலிருந்தும் பெறப்படும் தரவுகள் அகச்சூழலிருந்து பெறப்படும் தரவுகளை விட அதிகமாக இருக்கும். உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு முகாமை மட்டத்திலும் எத்தகைய தகவல் முறை பயன்படுத்தப்படுகின்றது என்ற வினாக்கள் பரீட்சைக்கு வருகின்றது. அது பற்றிய அறிவு முக்கியமானதாகும். இங்கே வெவ்வேறு தகவல் முறைகள் காட்டப்பட்டுள்ளன. உச்சமட்ட உபாய மட்டமாகும்.
இது ஸ்ட்ராட்டஜிக் லெவல் சிஸ்டம் எனப்படும். இதில் பயன்படுத்தப்படும் உபாய முறை எக்ஸிகியூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம் அல்லது ESS எனப்படும். உபாயமட்ட முகாமையாளர்கள் நீண்டகால தீர்மானங்களை மேற்கொள்ள எக்ஸிகியூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டத்தை பயன்படுத்துவர். உதாரணமாக 5 வருட செயற்பாட்டு திட்டம் வகுத்தல், 5 வருட லாப வரவு செலவு திட்டம் எதிர்கூறுதல், 5 வருட விற்பனை போக்கு எதிர்கூறுதல், மனிதவள திட்டம் எதிர்கூறுதல் என்பன உயர்மட்ட முகாமையாளருக்குரிய உபாயமட்ட உதவி தகவல் முறையில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் ஆகும். அடுத்த மட்டம் முகாமை மட்டம் அல்லது நடுத்தர மட்டமாகும். நடுத்தர மட்ட முகாமையாளர்கள் முகாமை தகவல் முறையை பயன்படுத்துவர். இது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அல்லது MIS எனப்படும். நடுத்தர மட்ட முகாமையாளர்கள் தீர்மான உதவி தகவல் முறையையும் பின்பற்றுவர். தீர்மான உதவி தகவல் முறை என்பது டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அல்லது DSS எனப்படும். நடுத்தர மட்ட முகாமையாளர்கள் பெரும்பாலும் ஒரு வருடத்துக்குட்பட்ட தீர்மானம் எடுத்தலில் பங்கு கொள்வர். உதாரணமாக விற்பனை முகாமைத்துவம், சரக்கிருப்பு கட்டுப்பாடு, வருடாந்த வரவு செலவு திட்டம் தயாரித்தல், மூலதன முதலீட்டு பகுப்பாய்வு என்பவற்றுக்கு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தையோ டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டத்தையோ பயன்படுத்துவர். உயர்மட்ட முகாமையாளரும் முகாமை மட்டத்தில் உள்ளவர்களும் திடீரென ஏற்படும் சந்தர்ப்ப நிலைமைகளை சமாளிப்பதற்கான தகவல் முறையையும் பயன்படுத்துவர். இத்தகவல் முறை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட தகவல் முறையாக இல்லாமல் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற தகவல் முறையாக அமைய முடியும். அடுத்தது அறிவுமட்ட முகாமையாளர்கள் ஆகும். இவர்கள் பொறியியலாளர்களாகவோ கணனி உதவியாளர்களாகவோ இருப்பர். இவர்கள் வரைபடங்களை ஆக்குகின்றவர்களாகவோ கணனி மென்பங்களை பயன்படுத்தி காரியாலய வேலைகளை செய்கின்றவர்களாகவோ இருப்பர். இவர்களுக்கு அறிவு அவசியமாகும். அவர்கள் பயன்படுத்தும் தகவல் முறை அறிவுமட்ட தகவல் முறையாகும். நாலேஜ் ஒர்க் சிஸ்டம் அல்லது KWS எனப்படும். அறிவுமட்ட முகாமையாளர்கள் காரியாலய உதவி முறையையும் பயன்படுத்துவர். அது ஆபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அல்லது OAS எனப்படும். இவர்களுக்கான தகவல் முறை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட தகவல் முறையாக இருக்க முடியும் அல்லது தேவைக்கு ஏற்ப அந்தந்த சந்தர்ப்பத்தில் தீர்மானிக்கப்பட்ட தகவல் முறையாக இருக்க முடியும். அடுத்தது கடைசி மட்ட முகாமையாளர்கள். அவர்கள் செயல் மட்ட முகாமையாளர்கள் எனப்படுவார்கள். அவர்கள் ஆபரேஷனல் லெவல் சிஸ்டத்தை பயன்படுத்துவர். அவர்கள் பயன்படுத்தும் தகவல் முறை டிரான்சாக்ஷன் ப்ரோசஸிங் சிஸ்டம் TPS எனப்படும். அதாவது கொடுக்கல் வாங்கல் உதவி தகவல் முறையை பயன்படுத்துவர். செயல்மட்ட முகாமையாளர்கள் கொள்வனவு கட்டளையை பெறுதல், கொள்வனவு கட்டளைகளை பூர்த்தி செய்தல், இயந்திர கட்டுப்பாடு செய்தல், சரக்கிருப்பு கட்டுப்பாட்டை ஆற்றுதல், காசு கட்டுப்பாடு செய்தல், கொடுப்பனவு செய்தல், ஊழியர் பயிற்சி அபிவிருத்தி கருமங்களில் ஈடுபடுதல், ஊழியர் அறிக்கைகளை தயாரித்தல் போன்ற நாளாந்த கருமங்களை முகாமை செய்கின்ற முகாமையாளர்கள் ஆகும். இதுவே முகாமைத்துவத்தில் இறுதி மட்டமாகும். இவர்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட தகவல் முறையை பயன்படுத்துவர். உடனடியான தேவைகளுக்கான தீர்மானம் மேற்கொள்ளுதல் இவர்கள் பணியாகாது. உடனடியான தீர்மானம் மேற்கொள்ளுதல் இவர்கள் பணியாகாது. உடனடியான தேவைகளுக்கு ஏற்ற தீர்மானம் மேற்கொள்ளும் உபாய முறையை மேலே உள்ள மேல்மட்ட முகாமையாளர்கள் பயன்படுத்துவர். திரையில் பல்வேறு தகவல் முறைகளும் பயன்படுத்தப்படும் தகவல் முறைகளும் முகாமை மட்டங்களும் தரப்பட்டுள்ளன. அவற்றை அவதானியுங்கள். மீண்டும் ஒருமுறை குறிப்பிடுகிறேன். உயர்மட்ட முகாமையாளர் எக்ஸிகியூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டத்தை பயன்படுத்துவர். நடுமட்ட முகாமையாளர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தையும் டிசிஷன் மேக்கிங் சப்போர்ட் சிஸ்டத்தையும் பயன்படுத்துவர். அறிவுமட்ட முகாமையாளர் நாலேஜ் ஒர்க் சிஸ்டத்தையும் ஆபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தையும் பயன்படுத்துவர். செயல்மட்ட முகாமையாளர்கள் டிரான்சாக்ஷன் ப்ரோசஸிங் சிஸ்டத்தை பயன்படுத்துவர். உயர்மட்ட முகாமைத்தில் கட்டளை உதவி தகவல் முறை பயன்படுத்தப்படும். அது எக்ஸிகியூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம் அல்லது ESS எனப்படும். மத்திமட்ட முகாமையாளர்கள் முகாமை தகவல் முறையை பயன்படுத்துவர். அது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அல்லது MIS எனப்படும். அத்தோடு மத்தியமட்ட முகாமையாளர்கள் தீர்மான உதவி தகவல் முறையையும் பயன்படுத்துவர். அது டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அல்லது DSS எனப்படும். அறிவு மட்டத்தில் உள்ள பணியாளர்கள்
அறிவுதவி தகவல் முறையை பயன்படுத்துவர். அது நாலேஜ் ஒர்க் சிஸ்டம் அல்லது KWS எனப்படும். அறிவு மட்டத்தில் உள்ள பணியாளர் அத்தோடு தன்னியக்க காரியாலய உதவி முறையையும் பயன்படுத்துவர். இது ஆபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம், அது OAS எனப்படும். அடுத்தது கீழ்மட்டம் அல்லது செயற்பாட்டு மட்டத்தில் உள்ள முகாமையாளர்கள் நாளாந்த தீர்மானம் மேற்கொள்வதற்கான கொடுக்கல் வாங்கல் உதவி தகவல் முறையை பயன்படுத்துவர். அது டிரான்சாக்ஷன் ப்ரோசஸிங் சிஸ்டம், அது TPS எனப்படும். துறை ரீதியாக சந்தைப்படுத்தல், நிதி, மனிதவளம் ஆகிய எல்லா துறைகளும் ஒவ்வொரு மட்டத்திலும் இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு தகவல் முறைகளை ஒவ்வொரு மட்டத்திலும் பயன்படுத்தும். அடுத்தது முகாமைத்துறையின்படியும் தகவல் முறை வகைப்படுத்தப்படலாம். செயற்பாட்டு முகாமைத்துவம், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், நிதி முகாமைத்துவம் என்பது போல முகாமைத்துவத்தில் வெவ்வேறு துறைகள் உள்ளன. வெவ்வேறு துறைகளின் படியும் தகவல் முறை உள்ளன. சந்தைப்படுத்தல் தகவல் முறை, நிதியும் கணக்கீடும் தகவல் முறை, செயற்பாட்டு தகவல் முறை, மானிடவள தகவல் முறை என தகவல் முறைகள் உள்ளன. சந்தைப்படுத்தல் அல்லது விற்பனை செய்தல் நிறுவனத்தின் முக்கியமான கர்மமாகும். நிகழ்வுகால போட்டி நிலைமையில் பொருட்களை விற்பனை செய்யும் போது பெருமளவான தகவல்கள் அவசியமாகின்றன. நுகர்வோரை தம்முடன் நிறுத்தி வைத்துக் கொள்ள நுகர்வோர் தொடர்பான தகவல்களை வைத்துக் கொள்ள வேண்டும். பொருட்களை விற்பனை செய்யும் போதும் நுகர்வோர் தொடர்பான தகவல்களும் வழங்கல் சங்கிலி தொடர்பான தகவல்களும் அவசியமாகும். இக்கருமங்களை நடைமுறைப்படுத்த பயன்படுத்தும் தகவல் முறை சந்தைப்படுத்தல் தகவல் முறை எனப்படும். உதாரணமாக சந்தை ஆராய்ச்சி, மார்க்கெட்டிங் ரிசர்ச், சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி, மார்க்கெட்டிங் ரிசர்ச், சந்தை ஆராய்ச்சி, மார்க்கெட் ரிசர்ச், சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி, மார்க்கெட்டிங் ரிசர்ச், விளம்பரம், அட்வர்டைசிங், விற்பனை, சேல், விற்பனை மேம்படுத்தல், சேல் போர்காஸ்டிங் என்பவற்றை குறிப்பிடலாம். தகவல்களை பெற்றுக் கொள்ளவும் நிறுவனத்தில் களஞ்சியப்படுத்தி வைத்துக் கொள்ளவும் சந்தை ஆராய்ச்சி, சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்பவற்றை செய்ய முடியும். விளம்பரங்கள், விற்பனை மேம்படுத்தல் கருமங்கள் அதற்காக பயன்படுத்தப்பட முடியும். இவற்றுக்கான விசேடமான தகவல் முறைகள் சந்தைப்படுத்தல் தகவல் முறை என குறிப்பிடப்படும். கணக்கீட்டு தகவல் முறை எல்லா நிறுவனங்களிலும் பேணப்படுதல் வேண்டும். எல்லா நிறுவனங்களிலும் காசு கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுவதால் கணக்கீட்டு தகவல் முறையை எல்லா நிறுவனங்களும் செயல்படுத்தல் வேண்டும். கணக்கீட்டு தகவல் முறைக்கு கணனி மயப்படுத்தப்பட்ட அல்லது கணனி மயப்படுத்தப்படாத தகவல் முறை பயன்படுத்தப்பட முடியும். கணக்கீட்டு தகவல் முறையை நிதியும் கணக்கீடும் தொடர்பான தகவல் முறை என குறிப்பிடலாம். கணக்கீட்டு தகவல் முறை மூலமாக நிதியை முகாமை செய்ய முடியும். மூலதன வரவு செலவு திட்டம் தயாரிக்க முடியும். நிதி திட்டமிடுதலுக்கு, நிதி எதிர்கூறுதலுக்கும் உதவியாக பயன்படுத்த முடியும். செலுத்த வேண்டிய கொடுக்கல் வாங்கல்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, பெற வேண்டிய கொடுக்கல் வாங்கல்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, பொது பேரட்டை எவ்வாறு பேணுவது என்பவற்றை கணக்கீட்டு தகவல் முறை மூலமாக நடைமுறைப்படுத்த முடியும். அக்கவுண்டிங் பேக்கேஜஸ் என குறிப்பிடுவது கணக்கீட்டு தகவல் முறைக்கு உதாரணமாகும். இனி செயற்பாட்டு தகவல் முறை என்பதை பார்ப்போம். செயற்பாட்டு கருமங்கள் என்பது சாதாரணமாக வணிக கருமங்களை ஆற்றும் போது பொதுவாக செய்ய வேண்டிய கருமங்களாகும். கொள்வனவு, இருப்பு கட்டுப்பாடு போன்றவற்றை நிகழ்த்தி செல்லும் போது குறிப்பிட்ட தகவல் முறை வணிகத்தில் இருத்தல் வேண்டும். செயற்பாட்டு கருமங்களுக்கு அவசியமான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு செயற்பாட்டு தகவல் முறை அவசியமாகும். அதன் மூலமாக கொள்வனவை திட்டமிட முடியும், கட்டுப்படுத்த முடியும், கணனி ஒருங்கிணைந்த உற்பத்தி முறையை நடைமுறைப்படுத்த முடியும், செயற்பாட்டு கருமங்களையும் கணனி கட்டுப்பாட்டையும் நிகழ்த்த முடியும். இதுபோல மனிதவள தகவல் முறையும் உள்ளது. எந்த ஒரு வணிகத்திலும் மனிதவளம் முக்கியமான வளமாகும். மானிட வளத்தை செயற்திறனாக நிர்வகித்தல் வேண்டும். ஆகையால் வணிக நிறுவனங்கள் மானிடவள தகவல் முறை தொடர்பில் விசேடமான அக்கறை கொள்ளுதல் வேண்டும். மானிட வளத்தை திட்டமிடல், மனிதர்களை வேலையில் சேர்த்துக் கொள்ளல், அவர்களுக்கு சம்பளம் வழங்குதல், அவர்களுடன் நல்லுறவு பேணுதல், அவர்களை மேம்படுத்துதல், எதிர்காலத்தில் மானிட வளத்தை திட்டமிடல் என்பது போன்ற கர்மங்களுக்கு ஊழியர்கள் தொடர்பான தகவல்களை பேண வேண்டி ஏற்படும். அதற்காக பேணப்படும் தகவல் முறை மானிடவள தகவல் முறை எனப்படும். அவ்வாறான தகவல் முறை இருக்குமானால் நிறுவனம் இலகுவாக மானிட வளத்தை திட்டமிடலாம், ஊழியர் அறிக்கைகளை பேணலாம், கொடுப்பனவு அறிக்கைகளை பேணலாம், அவசியமான வேளைகளில் அறிக்கைகளை பெற்றுக் கொள்ளலாம்,
பயிற்சியும் அபிவிருத்தியும் தொடர்பான கருமங்களை தொடரலாம். ஊழியர் செயல்திறனை மதிப்பிடலாம். இனி நாம் கணனி வலையமைப்பு அல்லது கணனி செயற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள வெவ்வேறு முறைகள் பற்றி பார்ப்போம். கணனிகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்படுத்தப்பட்டுள்ள முறை. 1. பூகோள பரம்பல் அடிப்படை. 3. பயன்பாடு அல்லது நோக்க அடிப்படை என்ற முறைகளில் கணனி வலையமைப்பு வகைப்படுத்தப்படும். கணனிகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்படுத்தப்பட்டுள்ள முறையின்படி பஸ் வலையமைப்பு, மோதிர வலையமைப்பு, ரிங் நெட்வொர்க், நட்சத்திர வலையமைப்பு, ஸ்டார் நெட்வொர்க், தாவர வலையமைப்பு, ட்ரீ நெட்வொர்க் என வகைப்படுத்தப்படும். எல்லா கணனிகளும் ஒன்றுடன் ஒன்று தொடராக இணைக்கப்பட்டுள்ள முறை பஸ் வலையமைப்பாகும். இதிலே கணனிகள் மட்டுமன்றி கணனுடன் தொடர்புடைய பிரதி எடுக்கும் இயந்திரங்கள், கமராக்கள், ஸ்கானர்கள் போன்ற யாவும் இவ்வாறு தொடராக இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது மோதிர வலையமைப்பு. இந்த வலையமைப்பு முறையில் கணனிகள் வட்டமாக மோதிர வடிவில் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். இந்த முறையில் ஒரு கணனி செயலிழந்தால் ஏனைய கணனிகளும் செயற்பட மாட்டாது. செயலிழந்த கணனி ஊடாக செல்லும் தரவு தகவல்கள் யாவும் இல்லாமல் போய்விடும். இதனால் முழு வலையமைப்பும் செயலிழந்து விடும். அடுத்தது நட்சத்திர வலையமைப்பு. இந்த முறையில் கணனிகள் நட்சத்திர வடிவில் இணைக்கப்பட்டிருக்கும். மத்தியில் உள்ள கணனியுடன் ஏனைய கணனிகள் தொடர்படுத்தப்பட்டிருக்கும். இந்த வலையமைப்பு ஸ்டார் வடிவில் அமைந்திருப்பதால் நட்சத்திர வலையமைப்பு என குறிப்பிடப்படும். இந்த வலையமைப்பிலும் கணனியுடன் தொடர்புடைய பிரதி எடுக்கும் இயந்திரம், ஸ்கானர், கமரா போன்ற எல்லா உபகரணங்களும் பொருத்தப்பட முடியும். அதற்கு அடுத்த முறை மரம் போன்ற வலையமைப்பு. இது மரத்தின் கிளைகள் பிரிபட்டு செல்லும் முறையில் மத்திய கணனியானது ஏனைய கணனிகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு எல்லா கணனிகளும் ஒரு மரத்தின் கிளைகள் அமைவது போல இணைக்கப்படும். இவ்வாறு கணனிகள் இணைக்கப்பட்ட முறையின் அடிப்படையில் இந்த கணனி வலையமைப்புகள் பெயர் பெறுகின்றன. நிறுவனங்கள் தத்தமது தேவைக்கேற்ப பொருத்தமான வலையமைப்பை உருவாக்கிக் கொள்கின்றன. அதற்கு அடுத்ததாக பூகோள பரம்பல் அடிப்படையில் வலையமைப்பு வகைப்படுத்தப்படுகிறது. பூகோள பரம்பல் அடிப்படையில் கணனி வலையமைப்பு இருவிதமாக வகைப்படுத்தப்படுகின்றன. மட்டப்படுத்தப்பட்ட வலையமைப்பு அல்லது பிரதேச வலையமைப்பு. அடுத்தது பரந்த பிரதேச வலையமைப்பு, வைட் ஏரியா நெட்வொர்க். வான் எனப்படும். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அல்லது லான் என்பது குறித்த சிறிய பூமி பிரதேசத்தில் அல்லது குறித்த கட்டடம் ஒன்றுக்குள் அல்லது குறித்த வியாபார நிலையம் ஒன்றுக்குள் அல்லது வேலைத்தளம் ஒன்றுக்குள் பொருத்தப்பட்டுள்ள கணனிகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்குமானால் அதனை நாம் லான் அமைப்பு என்போம். அதனை லோக்கல் ஏரியா நெட்வொர்க் என்போம். இக்கால வணிகங்களில் ஒரு கணனி மட்டுமல்ல, ஏராளமான கணனிகள் பொருத்தப்பட்டிருப்பதை காணலாம். அந்த கணனிகள் எல்லாம் ஒரு வலையமைப்பில் இணைக்கப்பட்டிருப்பதே லான் ஆகும். இதனை நாம் பூமி பிரதேசமாக எடுத்தால் மிக குறுகிய பூமி பிரதேசமாக அமைந்திருக்கும். வைட் ஏரியா நெட்வொர்க் அல்லது வான் என்பது பரந்த பூமி பிரதேசத்தை உள்ளடக்கிய கணனிகள் இணைக்கப்பட்டுள்ள முறையாகும். சில வேளைகள் சில நகரங்களை இணைப்பதாகவோ அல்லது நாடுகள் சிலவற்றை இணைப்பதாகவோ பரந்த பிரதேசத்தில் உள்ள கணனிகளை இணைக்கும் அமைப்பாக வான் அமைப்பு அமைந்திருக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தில் பல கிளைகள் இருக்குமானால் நிறுவனம் வான் வலை அமைப்பை பயன்படுத்த நேரிடும். இனி அடுத்ததாக பாவனை அடிப்படையில் கணனி வலையமைப்பு வகைப்படுத்தப்படுகின்ற முறையை இப்பொழுது பார்ப்போம். இந்த முறையில் அக வலையமைப்பு, இன்ட்ராநெட், அக வலையமைப்பு இன்ட்ராநெட், புற வலையமைப்பு எக்ஸ்ட்ராநெட், அடுத்தது இன்டர்நெட் வலையமைப்பு என 3 விதமாக வகைப்படுத்தப்படும். ஒரு தனிநபரின் அல்லது ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் உள்ள வலையமைப்பு அக வலையமைப்பு எனப்படும். இந்த வலையமைப்பில் உள்ள தரவுகளை அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிறுவனத்துக்குள்ளே உள்ள இணைக்கப்பட்ட கணனிகள் மூலமாகவே தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும். வெளிநபர்களால் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது. வெளிநபர் இந்த வலையமைப்புக்குள்ளே பிரவேசிக்கும் அனுமதி இல்லை. அனுமதி பெற்ற புறத்தரப்பினரும் தகவல் பெற்றுக் கொள்ளக்கூடிய வலையமைப்பு புற வலையமைப்பு எனப்படும். இது மட்டுப்படுத்தப்பட்ட வலையமைப்பு ஆகும். வழங்குனர், விநியோகிப்பவர்கள், வாடிக்கையாளர்கள் போன்ற அனுமதி பெற்ற தரப்பினர் இந்த வலையமைப்பில் பிரவேசிக்க அனுமதிக்கப்பட முடியும்.
இந்த வலையமைப்பில் பெரும்பாலும் கணனி மென்பாக பயன்பாட்டுடனேயே பிரவேச அனுமதி பெறப்பட முடியும். இன்டர்நெட் என்பது பைட் ஏரியா நெட்வொர்க் ஆகும். பெருந்தொகை கணனிகள் இணையக்கூடிய வலையமைப்பையே வலையமைப்பு இதுவாகும். இது மட்டுப்படுத்தப்பட்ட வலையமைப்பாகும். வழங்குநர்கள், விநியோகிப்பவர்கள், வாடிக்கையாளர் போன்ற அனுமதி பெற்ற தரப்பினர் இந்த வலையமைப்பில் பிரவேசிக்க அனுமதிக்கப்பட முடியும். இந்த வலையமைப்பில் பெரும்பாலும் கணனி மென்பாக பயன்பாட்டுடனேயே பிரவேச அனுமதி பெறப்பட முடியும். இன்டர்நெட் என்பது பைட் ஏரியா நெட்வொர்க் ஆகும். பெருந்தொகை கணனிகள் இணையக்கூடிய வலையமைப்பையே இன்டர்நெட் என்போம். இது நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் எனவும் குறிப்பிடப்படும். அதாவது பல வலையமைப்புகள் ஒன்றிணைக்கப்படும் நெட்வொர்க் ஆகும். சுருக்கமாகவே இது இன்டர்நெட் என குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலமாக வெவ்வேறு விதமான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும்.